ஹாய் மக்களே, இன்றைக்கி பர்ச்சேசிங் போனனால என்னென்ன பர்ச்சேஸ் பண்ணேன்னு சொல்லிட்டு தான் உங்களுக்கு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ நான் ஃபஸ்ட்டு கடைக்கு போகும்போது எனக்கு வேறு ஒரு இஷ்யூக்காக போயிருந்தேன். பட் ஆனால் எல்லா இடத்தையும் சுற்றி பார்த்ததில் இப்போ ஓகே வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கொஞ்சம் வந்து வாங்க ஆரம்பிச்சிட்டேன். வேறு ஒன்றும் இல்லை, ஸ்கின் ப்ராடக்ட்டு தான் நான் வாங்கினேன். பார்க்குறீங்க எல்லாம் நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில், இது ஃபுல்லாகவே ஸ்கின் ப்ராடக்ட்டு தான். என்ன சொல்லலாம், இந்த கையில் நான் வச்சு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து சார்கோல் மாஸ்க்கு. இது கொஞ்சம் பேம்பு மாஸ்க்குன்னு சொன்னாங்க. ஸோ நல்லா இருந்துச்சுன்னு. அப்புறம் பேங்கிள்ஸ் நிறையவே இருந்துச்சு. ரெயின்போ பேங்கிள்ஸு, கிளாஸ் ஐட்டம், குழந்தைங்களுக்கான பேங்கிள்ஸு, இது எல்லாமே இருந்துச்சு. இது எதுவும் நான் எடுக்கலை. நான் எனக்கு தேவையானது தான் எடுத்து இதெல்லாம் சும்மா பார்க்குறதுக்காக தான் பார்த்துட்டு இருந்தேன். நல்லா இருந்துச்சு, டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. எல்லா கலெக்ஷனுமே சூப்பராக இருந்துச்சு. எல்லா கலருமே இருந்துச்சு. டிஃப்ரெண்ட் கலரு, மல்டி கலரு, அப்புறம் வந்து மெட்டல், கிளாஸு, இந்த மாதிரி எல்லாமே இருந்துச்சு. இப்போ நான் கையில் வச்சு பார்த்துட்ருக்க பேங்கிள்ஸும் அதே தான், சேம் தான். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா அசசரிஸு, ஹேர் அசசரிஸு, கிளிப்ஸு, அப்புறம் வந்து கிளட்ச் மாதிரி யூஸ் பண்ணுவாங்களே குட்டி குட்டி குழந்தைங்களுக்கு, அந்த மாதிரி தான் இருந்துச்சு. இது இப்போ நான் எடுத்துக்கிட்டு இருக்கிறது வந்து சும்மா கேர்லி ஹேருக்கு போடுவாங்களே, ஹேர் ஸ்ட்ரைட் ஆகிறதுக்கு, அதுக்காக. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாகவே ஸ்கின் ரொட்டீன் தான். நம்மளுடைய பிளெண்டரு, ப்ரெஷ்ஷஸ்ஸு, ஐ ஷேடோ, மஸ்காரா, அப்புறம் பர்ஃப்யூமு, தட்ஸ் பவுடரு, அப்புறம் ஹேண்ட்பேக்ஸு, அப்புறம் க்ளாஸு, இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே இருந்துச்சு. இந்த பக்கம் நெயில் பாலிஷ், அப்புறம் நெயில் ரிமூவர், இதெல்லாமே. இந்த சைடு ஃபுல்லாகவே ஹேர் பேண்டு, ஹேர் அசசரிஸ் எல்லாமே எக்கச்சக்கமாகவே இருந்துச்சு. எவ்வளோ வேணுமானாலும் வாங்கலாம், எவ்வளோ வேணுமானாலும் பர்ச்சேஸ் பண்ணலாம். அப்புறம் என் பொண்ணுக்காக நான் வந்து அந்த ஹேர் ரோலர் மாதிரி தான் கிளிப்பு, ஒரு 2 கிளிப்பு ஜோடியாக எடுத்தேன். நெக்ஸ்ட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்கின் ரொட்டீனுக்காக ஐ ஷேடோ இந்த மாதிரி வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா பார்த்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. மீடியமு, லார்ஜு, உங்களுக்கு என்னென்ன பேலட்டில் வேணுமோ அந்த மாதிரி பேலட் எல்லாமே இருந்துச்சு. ஓகே, பார்த்துக்கிட்டே இருந்தால் போதுமா, வாங்கணும்ல, அதனால தான் சரி ஏதாவது பார்க்கலாம் வாங்கலான்னு சொல்லிட்டு தான் அவங்கக்கிட்ட டிஸ்கஸ் பண்ணி வாங்கிட்டு இருந்தேன். இப்போ இது என்னென்னா நெயில் பாலிஷ் வந்து நிறைய கலர் இருந்துச்சு. லாக்மி ப்ராடக்ட்லேயே இருந்துச்சு, டிஃப்ரெண்ட் கலர். இப்போ நான் சாக்கோல் கையில் வச்சுருந்தேன், அந்த ஃபேஸ் மாஸ்க்கு தான். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பக்கம் நிறைய, இது வந்து கொரியன் ரைஸ், இது அதாவது ஒயிட் க்ரீமின்னு சொல்லி கேட்டிருந்தேன். இங்கே பார்த்தீங்கன்னா அது மேலே ஃபுல்லாகவே அதில் வெரைட்டியாக சாக்கோலோ, பப்பாயா, அப்புறம் வந்து இந்த பக்கம் சாக்கோல் இருக்குது, இது பப்பாயா இருக்குது, அப்புறம் ரைஸ் ஃப்ளேவர், இந்த மாதிரி எல்லா இதுலேயுமே இருக்குது. மேலே இருக்கிறது மாஸ்க் ஷீட்டு, பர்ஃப்யூம். இந்த பக்கம் ஃபுல்லாகவே ரொட்டீன், நமக்கு ஸ்கின் ரொட்டீனுக்கு என்னென்ன தேவையோ எல்லாமே இருந்துச்சு. இது ஃபுல்லாக நான் வந்து அப்ளை பண்ணி பார்த்தேன். அந்த கொரியன் கிளாஸ் ஒயிட் ஸ்கின்னுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்ளை பண்ணி பார்த்தேன். ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு, பார்க்க நல்லா இதாக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதுதான் நான் ஆர்டர் பண்ணேன், இந்த கையில் வச்சுருக்கேன். இது வந்து சீரம். சரி, ஃபஸ்ட் டைம் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். அப்புறம் 2 சீரம் எனக்கு எடுத்து காட்டினாங்க. அதில் வந்து ஒன்று கோல்டு, இன்னொன்று வைட்டமின் சி. நான் வந்து சூஸ் பண்ணது ஆக்சுவலி கோல்டு தான் சூஸ் பண்ணேன். ஏன்னா தங்கம் வைக்கிற விலைக்கு நம்ம கோல்டே யூஸ் பண்ணிப்போம் அப்படின்னு. அதுதான் வாங்க முடியல, ஜஸ்ட் இதையாவது ஃபேஸில் அப்ளை பண்ணலாமே, அதுக்காக தான் வாங்கினேன். ஸோ லாஸ்ட்டில் வந்து கோல்டு சீரம் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். யூஸ் பண்ணிக்கிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். அப்புறம் வந்து லிப்ஸ்டிக், அது அவுட்டிங் இது பண்ணுறதுக்காக அந்த பென்சில் வாங்கினேன். ஆக்சுவலி எனக்கு எதுவும் வாங்க தெரியலை, ஒன்று அவங்க தான் எனக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாங்க. அதை வச்சு தான் நான் ஒவ்வொன்றா வாங்கினேன். ஸோ எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொன்னாங்க. ஸோ கஸ்டமர்லாம் நல்லா ஹேண்டில் பண்ணாங்க, ரொம்ப அழகாக இருந்துச்சு. அது எனக்கு அது போட்டு காட்டும் போதே கையிலே எனக்கு ட்ரா பண்ணி கரைஞ்சாங்க, நல்லா இருந்துச்சு. இது ஃபுல்லாகவே நான் வாங்கிட்டு வந்துட்டேன். லாஸ்ட்டாக இது வாங்க போனதுக்கு தான் நான் அதை வாங்கிட்டு அதை வாங்கலை. என்னென்னா என் பொண்ணோட பிறந்தநாள் வருது, அதுக்காக பர்ச்சேசிங்காக போயிருந்தோம். ஸோ என்னென்ன இன்றைக்கி நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்லி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்கேன். ஸோ என்னென்ன பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் பர்ச்சேஸ் பண்ணது என் பொண்ணுக்கு ட்ரெஸ்ஸு, அதாவது பர்த்டேக்கு எனக்கு ரொம்ப பிடிச்ச பர்பிள் கலர் ட்ரெஸ்ஸு, ரொம்ப பிடிக்கும். பர்பிள் கலர், நான் பிடிஎஸ் ஃபேன்னால அதுக்காக இந்த வாட்டி பர்பிள் கலரு. ஸோ செகண்ட் பர்த்டே, ஸோ அதனால தான் இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதனால ஆர்டர் வாங்கிக்கிட்டேன். சாரி, ஆர்டர்னு சொல்லிட்டு வாங்கிக்கிட்டேன். நிறைய இருக்குது, ஒரு 3 லேயர் இருக்கிற மாதிரி. ஃப்ரண்ட்டும் சரி பேக்கும் சரி ரொம்ப அழகாக இருக்குது, பார்க்க நல்லா ஷைனிங்காக.
ரொம்ப கீழே ஃபுல்லாகவே ரோஸ் பெட்டல்ஸ் மாதிரி ஃபுல்லாக ரோஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாக போடும்போது இன்னும் அழகாக இருக்கும். இது அந்த அம்மாவுக்காக வாங்கியிருக்கிறேன் அவங்களுக்கு. ஸோ இது அப்படிங்கிற வச்சுக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து எங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். எங்களுக்கு திங்ஸ் வேணும்னு சொல்லி பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு நான் பர்ச்சேஸ் பண்ணது வந்து இது கொரியன் கிளாஸ் கேக். இது தெரியும்னு தெரியலன்னு நினைக்கிறேன். ஸோ கொஞ்சம் தூரமாகவே காட்டுது. கொரியன் கிளாஸ் ஸ்கின் தான். ரைஸ் வாட்டரும் க்ரீமி க்ரீம் அது. இன்னும் நான் இதை ஃபஸ்ட் டைம் நான் யூஸ் பண்ணுறேன். பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ரிசல்ட் சொல்கிறேன். இதுவும் நான் பண்ணேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் ஏதோ ஒன்று எடுக்கிறதுக்காக போயிருந்தேன். ஆக்சுவலி நான் ஜுவல்ஸ் எடுக்கிறதுக்கு போயிருந்தேன், ட்ரெஸ்ஸுக்கு சாரீக்கு மேட்சாக. பட் என் நேரம் என்னமோ தெரியல, சும்மா சுற்றி பார்க்கலான்னு சொல்லிட்டு சுற்றி பார்க்க போன இடத்துல நான் பர்ச்சேஸ் பண்ணது ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் வைப்ஸு, இது விட்டமின் சி, இந்த வைப்ஸு வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். நல்லா இருந்துச்சு, அதனால அது பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா மேக்கப் ஃபிக்சர். இது தெரியாதுன்னு நினைக்கிறேன். மேக்கப் ஃபிக்சர் இது வந்து 16 மணி நேரத்துக்கு. ஸோ அதனால் இது ஒன்று பர்ச்சேசிங். இதுவும் வந்து லாக்மி ப்ராடக்ட்டு தான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பேம்பு மாஸ்க், இதுவும் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இதுவும் சும்மா ஜஸ்ட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு பர்ச்சேஸ் பண்ணது. அப்புறம் இது என் பொண்ணுக்கு வைக்கிறதுக்காக பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இந்த குட்டியாக ஹேர் போட்டு நீளமாக கேர்ள் மாதிரி வருமே, அதுக்காக தான். அப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து லாக்மி பியூட்டியில் ப்ரொஃபஷ்னல் மேக்கப்பு கோல்டு ஃபேஸ் சிரம். இதுவும் தெரியுதா? கோல்டு ஃபேஸ் சிரம். இதுவும் ஃபஸ்ட் டைம் தான் நான் யூஸ் பண்ணுறேன். இது பர்ச்சேசிங் பண்ணியிருந்தேன். நல்லா இருந்துச்சு. பக்கமாக உள்ளே வெளியே எடுத்து பார்க்கலாமா? ஓகே, வந்துடுச்சு. தங்க வைக்கிற விலைக்கு தங்கம் வாங்க முடியல, அட்லீஸ்ட் இதாவது வாங்கலாம். பார்த்தீங்களா, குட்டி குட்டியாக கோல்டு கலரில் தெரியுதா? இதுவும் நான் ஃபஸ்ட் டைம் தாங்க யூஸ் பண்ணுறேன். எனக்கு தெரியலை. இப்போ நான் யூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஃபீட்பேக் நான் சொல்கிறேன். ஒரு 2 ட்ராப்ஸ் எடுத்து யூஸ் பண்ணால் போதும் தான் சொல்லுங்க. ஸ்மெல் நல்லா இருக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து இந்த அதுவும் இது ஒரு ஐ ஷேடோ தான் யூஸ் பண்ணேன். ரொம்ப நாள் ஆச்சு இதெல்லாம் வாங்கி. சும்மா ஜஸ்ட் இது அதுக்காக வாங்கியிருந்தேன். 9 கலர்ஸ் இருக்குது. எல்லாமே இது நமக்கு ஐப்ரோவுக்கும் போட்டுக்கலாம், மற்றபடி ஐ ஷேடோவும் இது யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பேலட் வாங்கியிருக்கிறேன். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இது வந்து லிப்ஸ்டிக் போடும்போது, லிப்ஸ்டிக் போடுறதுக்கு முன்னாடி பேஸ் லைனாக போடுவோம்ல, அதுக்காக இது வாங்கினேன். இதுவும் லாக்மி தான். இது எனக்கு ஃபீட்பேக் நல்லா தான் கொடுத்துருந்தாங்க. நிறைய கஸ்டமர் வாங்கிக்கிறாங்க, யூஸ் பண்ணுங்க. இதுவும் நான் ஃபஸ்ட் டைம் தான். அப்புறம் வந்து எனக்கு இந்த இது அப்ளை பண்ணுறதுக்கு பிளெண்டர் இல்லை, அதனால இதுவும் வாங்கியிருந்தேன். இது ஒரு 3, அதாவது குட்டி பிளெண்டரு கீழே அண்டர் இதிலெல்லாம் போடுறதுக்கு, மீதி வந்து இங்கே பிளெண்ட் பண்ணுறதுக்கு வாங்கியிருந்தேன். அப்புறமா எனக்கு ரொம்ப பிடிச்சது லாக்மியில் ஐகானிக் ஐலைனர். நான் ஐலைனர் இது செகண்ட் டைம் யூஸ் பண்ணுறேன். ஆனால் ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணும்போது எனக்கு அவ்வளோட்டு பிடிக்கல, ஆனால் போக போக நல்லா இருந்துச்சு. அதனால் இது ஒன்று பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ரெண்டாவது ஹேர் பேண்டு, இது என் பொண்ணுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு. அப்புறம் வந்து இதுவும் லாக்மியில் தான் லிப்ஸ்டிக். இது வந்து நான் டிரான்ஸ்டர், அதுதான். இதுவும் ஃபஸ்ட் லாக்மி யூஸ் பண்ணியிருக்கேன். பட் இந்த ஷேடில் வந்து நான் யூஸ் பண்ணுறது ஃபஸ்ட் டைமு. எப்படி இருக்குதுன்னு பார்க்குறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இது அப்ளை பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள், சரியா? இதுவும் ஃபஸ்ட் டைம், இந்த ஷேடோ ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறேன். ஓகே, இது ஒன்று. அப்புறம் இன்னொன்று வந்து இது என் பொண்ணுக்கு மெஹந்தி பொட்டு அது. அப்புறம் வந்து என் பொண்ணுக்கு ட்ரெஸ்ஸுக்கு, அந்த ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக இந்த இது ஜுவல்ஸு, இது அவங்களோடது. ஸோ இது எல்லாத்துக்கும் சேர்த்து இதுக்கு ஃப்ரீயாக, அதாவது பர்ச்சேஸ் பண்ணனால ஃப்ரீயாக எனக்கு லோட்டஸ் ஹெர்பல்ஸ் ஒயிட் க்ளோத் சொல்லிட்டு இது ஒன்று கொடுத்துருந்தாங்க. இவ்வளோ வாங்கினதுக்கு இது ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஓகே. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இவ்வளோதான் நான் பர்ச்சேஸ் பண்ணது. அப்புறம் வேறு என்ன சொல்லுங்கள், இதெல்லாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு ஃபீட்பேக்கு சொல்லுங்கள். எது என்னென்ன ப்ராடக்ட்டுன்னு அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் இதெல்லாம், இந்த மொத்த ப்ராடக்ட்டும்
அப்ளை பண்ணிக்கிட்டு எப்படி இருக்குதுன்னு உங்களுக்கு நான் சொல்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ, பாய் பாய். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பாய்.